வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி புட்டபர்த்தி சந்தையை சுற்றி பார்க்கலாமா. மளிகை கடை இருக்குது பாருங்கள். எல்லாம் இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்கள அந்த மளிகை கடை இதில் தான் வாங்குவாங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்து கடை போட்டு விற்கிறாங்க பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் சேல் ஆகும். ஆனால் அதை வச்சு தான் அவங்க லைஃப் ரன் பண்ண முடியும். நான் அப்படியே கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸு சத்யா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எனக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்குல்ல, அந்த பொண்ணு எடுத்து கொடுத்தது. ஆமாம், அது போடலின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சா. கழுத்து பாருங்கள் சின்னதாக இருக்குது, அதனால் போடாமல் இருந்தேன். சரி எப்படியோ இருக்கட்டும் போட்டுட்டேன். பார்க்கலான்ட்டு இந்த பஸ் போதுங்க. பஸ் ஸ்டாண்டு இது ஒரு குட்டி பஸ் ஸ்டாண்டுங்கண்ணா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா செம்மையாக இருந்தது. லாஸ்ட்டுக்கு போயிருந்தேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் எடுத்தது. இந்த பார்க் இருக்குல்லப்பா, அங்கே நிறைய குழந்தைகளாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து காய் ஹோல்சேல் தான் கிடைக்கும். நான் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே ஹோல்சேல் கடை. 10 கிலோ 20 கிலோ அப்படி வாங்கினாதான் கொடுப்பாங்க. 1 கிலோ 2 கிலோன்னா நார்மல் ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே பயங்கரமாக வேர்த்துருச்சு. கொய்யாலே என்னடா இப்படி வேர்க்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி இதுக்கு தாங்க ஏசி வாங்கி வச்சுருவேன். ஏசி எதுக்கு வாங்கினா அர்ஜெண்ட்டாக வெளியே போயிட்டு வந்தது. கொஞ்ச நேரம் அந்த ஏசி போட்டு பேனை போட்டால் தாங்க இதாகுது. இப்போ இந்த வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுனால நான் அதை நிப்பாட்டி வச்சிட்டேன். ஏசி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏசி ஓடினா சவுண்டு கேட்காதில்ல. ஐயோ முடியலைங்க என்னால். பானிபூரி கடை பாருங்கள். எங்கே வேணாலும் பானிபூரி கடை நிறைய வைக்கிறாங்க. சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இது என்ன காய்? இந்த காய் இங்கே வந்து அது என்ன காய் சொல்லுவாங்க? வாட்டர் மிலன். 2 பாஷையிலையுமே தெரியல. வாட்டர் மிலனில் போகுது அது. தெலுங்கில் புச்சக்காய், தமிழில் தர்பூசணி. நான் ரெண்டையுமே சொல்லாமல் வாட்டர் மிலன்னு சொல்கிறேன். இந்த தாத்தா பாருங்களேன், சின்ன ஒரு பெட்டி தள்ளு வண்டி வச்சுட்டு பொரியெல்லாம் சேர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த இப்போ தான் அந்த பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே போன உள்ள நிறைய குழந்தைகளாக விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. பேரண்ட்ஸு கூட வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாமே கொஞ்சம் இன்னும் செடிகளாக வரணுங்க. செடியெல்லாம் வந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன செடிகளாக இருக்குது. அதனால மெதுவாக அப்படியே எடுத்துகிட்டு அந்த தண்ணி நைட்டு போட்டு விடுவாங்க. கலராக தண்ணி போகும். தண்ணி நிற்கிது. இப்போ லைட்டு ஒரு 6-7 மணிக்கு மேலே போடுவாங்களாம்மா. கலராக தண்ணி போகும் போல் இருக்குது. அதுவும் ஒரு ஜாலி தான். ஆனால் அங்கேயே 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. 3 பாத்ரூம் இருந்துச்சு. குளிக்கிறதுக்கும் கூட அங்கேயே இருக்க மாட்டேருக்குது. ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு யூரின் போகிறது வரதெல்லாம். இந்த பாப்பாவை வச்சுக்கிட்டு அவன் பாருங்களேன், அதில் ஏறிட்டு உட்காந்துக்கிட்டு அதில் ஜம்ப் பண்ணிட்டான். குட்டி பையன்தான். இந்த இங்கே வந்து அவங்க அப்பா அந்த பொண்ணை ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சுற்றுறாங்க பாருங்கள் அவங்க. அதை பார்த்தப்ப எனக்கெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பார்க்கல. இப்போ தான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரிலாம். சின்ன வயசில் நான்லாம் கிராமத்தில் வளர்ந்ததுங்க. எங்கேயும் போய் பார்க்க முடியும், அதனால் பார்க்க முடியல. இன்றைக்கி சந்தைக்கு வர்றப்ப சரி போயிட்டு போகிறேன் அப்படின்னு கந்தசாமி கூப்பிடாம ராமத்தாலை மட்டும் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பையன் பாருங்கள் எப்படி ஏறதுக்கெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதில் ஏறுறது இறங்குறதுக்கு எப்படி டெக்னிக்கல். அது ஒரு சின்ன வயசுலேருந்து அது பழகிக்குவாங்க பாருங்கள். அதனால் ஏறிக்கிட்டு இருக்கா. அப்படி பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும். கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ, ஏதோ சம்திங் நடக்குதுங்க. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. இந்த கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சுன்னா வீடியோ வந்து கலர் மாறிடுது. எதனால் இப்படி மாறுது எனக்கு ஒன்றுமே புரியல. அது மாறாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தங்கக்குட்டி என்னடா ஆச்சோ? என் தங்கம் பாருங்க பக்கத்தில் வந்து படுத்துருக்குது. யோசிச்சோமே அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஃபுட்டு வாங்கி வந்து கொடுத்தா தான் சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கிறாங்க.
இல்லைன்னா வந்து அவன் நொய்யோ நொய்யின்னு அம்மா 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 அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கும். வெளியே போக மாட்டேங்குதுக்கு. இப்போ எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு பழக்கி வெளியே போனால் ஒரே ஓட்டம் ஓடியாந்தது. நான் கூட போகணும், அதுக்கு இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுதுங்கன்னா நான் கூட போனாதான் அதுகளும் மேலே வந்து விளையாடுது. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குதுங்க தங்க குட்டிங்க. ஜம்மியே ஒன்று அவங்க அம்மாலாட்டம் அழகு செல்லம், இன்னொன்று வந்து அவங்க அப்பாவாட்டம் அழகு செல்லம். அது இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த பூனை குட்டி. அந்த ஒரே பூனை இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கெலாம் என்னென்னா அந்த இனப்பெருக்கம் அந்த டயத்தில் மட்டும்தான் போகும், அதுக்கப்புறம் அவங்களாம் விரும்பாதுங்க. ஆனால் பாசமாக இருக்குது பாருங்கள். எங்கள் வழியே சுற்றிட்டு வந்தாலும் வீட்டுக்கு ஓடியாந்துருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம வீடு அப்படின்ட்டு. அதில் ஒரு இது சொல்ல மறந்துட்டேன் நான். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்போ சொன்னாங்க ஒரு 35 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு ஒரு பூனை விட்டுட்டு போயிட்டாங்களாம்மா, ரொம்ப அட்டுழியம் பண்ணுதுன்ட்டு. அவங்க விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க போல இருக்குது. திரும்பவும் மறுநாள் காலையில் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிதுங்களாம்மா. நைட்டெல்லாம் வந்திருக்குது. எப்படியெல்லாம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமாக போச்சு கேட்டதே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருமே லைக் போடுங்க ப்ளீஸ். லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு மட்டும். கிளவி நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுங்க, சரியா? சரிங்க, பார்த்துட்டு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒன்று போதும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.